வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. எந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% டிஏ வந்து ஆட் ஆகிருக்கும். அதாவது 50%க்கு எவ்வளோ வந்து டிஏ அமௌண்ட்டு கிடைக்குமோ அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். டிஏ வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 19ஆம் தேதி வந்து நம்மளுக்கு டிஏவோட அரியர் வந்து கிடைச்சாச்சு. அதோட லம்சம் அமௌண்ட்டோட பே ஸ்லிப்பும் சரி, இந்த மாதத்தோட ஏப்ரல் மாதத்தோட பென்ஷனுக்கான பே ஸ்லிப்பும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிங்க, பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் டிஏவோட அரியரோட பென்ஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு 3 மாதத்தோட அரியர் வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு போன மாதத்தோட இந்த மாதம் வந்து எவ்வளோ வந்து பென்ஷன் அதிகமாக இருக்கோ அந்த தொகையும் இந்த 3 மாதத்தில் கிடைச்ச அரியர் தொகையில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ வருதோ அதுவுமே வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து விடோ டாட்டரோ இல்லை டிவோர்ஸ் டாட்டரோ இல்லை அன்மேரிட் டாட்டரோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அன்மேரிடு டாக்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும். திருமணம் ஆகாத மகள் மட்டும் நீங்கள் சான்று வாங்கினா போதும். ஆனால் விடோ டாக்டராவோ இல்லை டிவோர்ஸ் டாக்டராவோ இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி விதவை சான்றிதழும் வாங்கியிருப்பீங்க. அதே போல் விவாகரத்து சான்றிதழும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் ரீமேரேஜ் சர்டிஃபிகேட், அதாவது நான் வந்து மறு திருமணம் பண்ணலை அப்படின்ற சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் விடோவாக இருக்கீங்களோ இல்லை டிவோர்ஸ் டாக்டராக இருக்கீங்களோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி எவ்வளோ காலகட்டத்தில் இது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்கள்கிட்ட இருக்க சர்டிஃபிகேட் வந்து செல்லுமா செல்லாதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, அப்படி செல்லலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடோ டாக்டருக்கும் டிவோர்ஸ் டாக்டருக்கும். அன்மேரிட் டாக்டர் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்கனாக்கா அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த 2 கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நான் ரீமேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இப்போ நான் வந்து எங்கிட்டயே வந்து யாரெல்லாம் ஸ்பர்ஸில் மைக்ரேஷன் ஆன பிறகு யாரெல்லாம் லாகின் பண்ணுறீங்களோ இல்லை நான் வந்து யாருக்கெல்லாம் பிவிடி வெரிஃபைட் பண்ணி கொடுக்குறனோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்டயே வந்து ஒரு 5-6 பேர்கிட்ட எஃப்எம்ஏவும் கிடைக்காம இசிஹெச்எஸ் பெனிஃபிட் எடுக்காமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்று வந்து எஃப்எம்ஏக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டு வாங்குங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து இசிஹெச்எஸ் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெண்டுமே வாங்காமல் நீங்கள் வந்து உங்களோட பணத்தையும் சரி இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற வசதி வாய்ப்பும் சரி நீங்கள் வந்து உபயோகப்படுத்தாமல் வந்து வீணடிக்காதீங்க. எஃப்எம்ஏ வாங்கினீங்கனாக்கா மாதமானால் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட பென்ஷன் ஸ்லிப்லேயும் இந்த மாதிரி எஃப்எம்ஏ வருதுனாக்கா எஃப்எம்ஏன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப் டவுன்லோட் ஆகலை அப்படின்னாக்கா ஸ்பார்ஸில் கிடைக்கிற உங்களுக்கு பிபிஓலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சர்வீஸ் பென்ஷன் உங்களோட பென்ஷன் டீட்டெயில்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஃப்எம்ஏவும் மென்ஷன் பண்ணலை, இசிஹெச்எஸ் பெனிஃபிட்டுக்கு வந்து இன்னுமே அப்ளை பண்ணலை, உங்கள்கிட்ட இசிஹெச்எஸ் கார்டு இல்லை, நீங்கள் அதோட மருத்துவ வசதி வந்து எடுத்துக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றத்தை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாமல் வந்து விட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கள வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதுனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேருக்கு ஸ்பார்ஸ் பற்றி தெரியாமல் இருக்குது. ஸ்பார்ஸில் புதிய பிபிஓ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து அந்த விஷயமா தெரியாது இருக்குது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து நம்மளோட சேனலோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற முடியும்னாக்கா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க, நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.